ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். பொதுவாகவே கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்குனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நெய் மீன் கருவாட்டு தொக்குனா சொல்லவா வேணும். தட்டு நிறைய சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நெய் மீன் கருவாட்டு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்து உரலில் வச்சு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்தோடனே இதில் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு 10-12 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. என்ன வகையான கருவாட்டு தொக்கு செஞ்சாலும் சரி, நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது தான் ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் எந்த ஒரு கருவாட்டு குழம்பு இல்லை கருவாட்டு தொக்கு செய்யும் போதும் சரி, ஒரு 10-12 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் மாதிரி வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி, நல்ல மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக பார்த்து நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வதங்கி வந்துடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சபடியே நம்ம இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியுமே நல்லா மசியே நமக்கு வதங்கி வந்துடும். இப்போது சரியாக ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டு பார்த்தா தக்காளி நல்லா மசிய குலைவாக நமக்கு வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும்போது இதில் தண்ணி சேர்த்துக்கணும். மொத்தமாக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது இந்த தண்ணியோட அளவு 250 ml அளவுக்கு இருக்கும். நம்ம இன்றைக்கி கருவாட்டு தொக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் செய்யணும். கருவாட்டு தொக்கு எப்போதுமே ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் அதிகமான தண்ணி சேர்க்க வேணாம், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். மசாலா சேர்க்கும் போதே நான் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுருக்கணும், ஆனால் உப்பு சேர்க்காமல் விட்டுட்டேன். இந்த சமயத்தில் டேஸ்ட்டை பாருங்கள், உப்பு தேவைன்னா உப்பு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே கருவாட்டு தொக்கு செய்யும்போது மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும், அதோட உப்பு சாரும் இந்த கிரேவியில் இறங்கும். அதனால் ரொம்ப அதிகமாக இப்போவே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் கிரேவி தொட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக உப்பு இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், கிரேவியில் மேலே எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மிதந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை இந்த கிரேவியை கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா இதில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் மீன் கருவாடு தான் 200 கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன். வாங்கி இதை நல்லா ஒரு வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். கருவாடை முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்தா சரியாக இருக்கும். ஏன்னா நெய் மீன் கருவாடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதே போல் சட்டுன்னு வெந்து வந்துடும். அதனால கடைசியாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் சேர்த்துட்டு கிரேவியை ஒரு கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த கருவாடும் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியில் சார்ந்து வந்துடும். அப்போது இந்த கருவாட்டு தொக்குமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இந்த கருவாடை போட்டு ரொம்ப கலந்து விட்டுட்டு இருக்கக்கூடாது. லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்குள்ளே நமக்கு கருவாடு எல்லாமே நல்லா வெந்து வரணும். அதனால் நல்லா கிரேவி சாறுறது மாதிரி இந்த கருவாடை நல்லா இந்த கிரேவியில் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கருவாடு சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கடைசியாக மூடி வைங்க. லாஸ்ட்டாக ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கருவாட்டு தொக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ போட்டு கலந்து விடுறோங்கிற பேரில் நம்ம கருவாடை உடச்சிடக்கூடாது. மெதுவாக கலந்து விட்டு எடுத்து பார்த்தோன்னா நமக்கு கருவாடு எதுவுமே உடையாமல் சூப்பராக இந்த தொக்கோடு சேர்த்து வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான கருவாட்டு தொக்கு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா தட்டில் கொஞ்சம் சாதம் போட்டு அதில் இந்த கருவாட்டு தொக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.